எப்போதும் நீ கண்ணீர் விட்டு என்னை அழைக்கிறாய். நீயே சொல்கிறாய், இயேசுவே, இந்த கடன் சுமையை தாங்க முடியவில்லை என்று. நான் கேட்டேன், என் பிள்ளையே, உன் புன்னகையின் பின்னால் இருக்கும் பாரத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன் கையில் உள்ள அந்த கடன் பட்டியலை நான் பார்த்திருக்கிறேன். உனது மனதில் உள்ள அச்சம், மன அழுத்தம், நாள்தோறும் குறைந்து வரும் உன் நம்பிக்கை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் பிள்ளையே, நீ என்னை நம்புகிறாயா? நான் சொல்வது இதுதான், நீ என்னை முழுமையாக நம்பும் நாளில் நான் உன் சுமையை தூக்குவேன். கடன் என்பது ஒரு வகை கட்டுப்பாடு. அது உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் உன் சிந்தனைகளையும் உங்கள் எதிர்காலத்தையும் அழித்துவிடும். ஆனால் என் மகிமைக்கு முன்பாக எந்த சத்துவம் நிற்க முடியாது. நீ என் பிள்ளை என்றால் நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நீ கூறுகிறாய், ஏற்கனவே பல வாரம் முயற்சி செய்துவிட்டேன், பல உதவிகளையும் நாடியிருக்கிறேன். ஆனாலும் பிள்ளை, நீ முழுவதுமாக சரணடைந்து விட்டாயா? நீ கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட விரும்புகிறாய் என்றால் முதலில் உன் உள்ளத்தை எனக்கு கொடு. நீ உறுதியாய் சொல்வாயா, இயேசுவே என்னுடைய நிலையை மாற்றக்கூடியவர் நேர் மட்டுமே என்று சொல்வாயா? நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் வழிகளை திறக்க ஆரம்பிப்பேன். உன் கடனை அடைக்க தேவையான அனைத்து வாய்ப்புகள், உதவிகள் என் கரத்திலிருந்து வருகிறது. மகளே, மகனே, நீ பயப்படாதே. நீ என் பிள்ளை, நான் உன் தேவன். என்னை நம்பு, உன் சுமையிலிருந்து விடுவிப்பேன். நான் உன் கடனை அடைக்க உதவி செய்வேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும்.